வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நடிகர்கள் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் நடித்த குபேரா படம் இம்மாதம் 20ஆம் தேதி உலகெங்கும் வெளியாகிறது. இந்த படத்தை சேகர் கமுலா டைரக்ட் செய்துள்ளார். இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அருணாச்சலம் படத்தின் கதையை நினைவூட்டுவதாக சினிமா வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நாளில் நடிகர் அதர்வாவும் அவருக்கு ஜோடியாக நிமிஷா சஜயனும் நடித்த DNA படமும் ரிலீஸ் ஆகிறது. நிமிஷா சஜயன் சித்தா படத்தில் நடித்தவர். DNA படம் ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகியுள்ளது. இந்த படத்தை நெல்சன் வெங்கடேசன் டைரக்ட் செய்துள்ளார். அவர் இதற்கு முன் ஒரு நாள் ஒரு கூத்து, மான்ஸ்டர் மற்றும் ஃபர்கானா படங்களை இயக்கியவர். அதர்வா தற்போது இதய முரளி படத்திலும் நடித்து வருகிறார். குபேரா, DNA படங்களுக்கு முன்னதாக வரும் 13ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் படமும் ரிலீஸ் ஆகிறது. யானைகளின் வாழ்வியல் மற்றும் உண்மை சம்பவத்தை மைய கதையாக கொண்ட இந்த படத்தை அன்பு டைரக்ட் செய்துள்ளார். தனுஷ் படம் மட்டுமே வெளியாகும் என்றிருந்த நிலையில் மேலும் 2 படங்களுடன் 3 பொழுதுபோக்கு படங்கள் வெளியாவதால் சினிமா ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர்.